வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 11ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் மார்ச் 11ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் பதித்தவற்றை நாம் தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் உள்ளறிவு என்று கூறலாம். உள்ளறிவு என்ற அந்த தலைப்பாக அவர் பதிந்தவற்றை தமிழாக்கமாக கூற வேண்டுமெனில் பிழை பிரிக்கப்பட்டது, உண்மையின் தங்கம் எஞ்சியுள்ளது, செயற்குறை நிலைமாற்றம் ஆக்கப்பட்டதாக உள்ளது, எஞ்சியுள்ளவை இணைக்கும் படிப்பினை ஆகும். தெய்வீக மாற்றம் என்பது மனிதர்கள் பொருண்மைகளை பற்றிய பொதுமுறை தன்னலம் தேடும் மனப்பான்மையை முழுவதுமாக மாற்றுவதை கொண்டுள்ளது. மேலும் இம்முறை தலைகீழாக அகத்தில் முற்றிலும் புதிய அக உணர்வுகளை கொண்டு வருகிறது. இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட இன்பத்திற்கான ஆசை கைவிடப்பட்டு அதன் மூலத்தை துண்டித்து நனவில் எந்த இடத்தையும் பெற அனுமதிக்காது. ஆனால் அந்த ஆசை முன்னிலைப்படுத்தும் மனத்தின் ஆற்றலில் அளிக்கப்படாமல் அது சிந்தனையின் உயர்ந்த பகுதிக்கு மாற்றப்பட்டு தூய்மையான ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஆற்றலை பாதுகாப்பதற்கான விதியானது பொருளில் உள்ளதைப் போலவே உலகளவில் மனதில் பதியப்படுகிறது. மேலும் குறைந்த திசைகளில் அணைக்கப்படும் விசையானது தெய்வீக செயல்பாட்டின் உயர்ந்த பகுதியில் விடுவிக்கப்படுகிறது. தெய்வ நிலை சார்பின் தெளிவு, மேகமற்ற உள்ளறிவு, உயர்ச்சி நிலையானது என அவை ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் உள்ளறிவு என்று மார்ச் 11ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் பதித்தவற்றை கூறலாம். தமிழில் அவர் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in acrostic vision in single word, voicing into systematic inner operational naturally. Error is sifted away, good of truth remains. Spiritual transmutation consists in an entire reversal of the ordinary self-seeking attitude of mind towards men and things, and this reversal brings about an entirely new set of experience. Thus, the desire for a certain pleasure is abandoned, cut off its source, and not allowed to have any place in the circumstances, but the mental force which that desire represented is not annihilated, it is transferred to the higher region of thought, transmitted into a purer form of energy. That certain pleasure is abandoned under that circumstance. So the law of conservation of energy obtains universally in mind as in matter, and the force set off in lower direction is liberated in higher realms of spiritual activity. The clear and cloudless heights of spiritual enlightenment, we can see on the day for March 11th, we can say vision voicing into systematic inner operational naturally. At the bottom of it, he says the clear and cloudless heights of spiritual enlightenment. So the spiritual enlightenment is vision for voicing into systematic inner operation naturally. You can say in acrostic manner. So ஒரு தமிழில் ஒரு சொல்லில் உள்ளறிவு என அந்த உள்ளார்ந்த அறிவு தெய்வீக நிலை உயர்வு நிலைக்கு இந்த குறையாக உள்ளவற்றை மாற்றி எஞ்சி உள்ளவற்றை இணைக்கும் படிப்பனையாக அந்த தெய்வீக மாற்றம் மனிதன் பொறுமைகளில் அடங்கும் என கூறி இந்த மார்ச் 11ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.